ஜெம் ஆஸ்ட்ரோவல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை காணலாம். 2025ஆம் வருஷத்துல சனி பெயர்ச்சியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 மணி அளவுல சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட சனி பெயர்ச்சி. மீன ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 வருடங்களாக நடந்து வந்த விரயச்சனி தற்பொழுது சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஜென்மச்சனியாக மாறும். விரயச்சனியில் நீங்கள் சந்தித்து வந்த தேவையற்ற விரயங்கள், மருத்துவ செலவுகள், தூக்க குறைபாடு, சோம்பல் போன்ற தொந்தரவுகள் ஓரளவுக்கு குறையும். இருந்தாலும் ஜென்மச்சனியாக தொடரக்கூடிய 7.5 நாட்டு சனி உங்களுடைய நடவடிக்கைகளில் லெத்தார்ஜிக்காக உங்களை இருக்க வைக்கும். வேலையை தள்ளி போடுவது, வேலையை பிறகு செய்து கொள்ளலாம் என நிறுத்தி வைப்பது, செய்ய வேண்டிய வேலையை சரியான நேரத்திற்கு செய்யாமல் விட்டு விடுவது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் ஜென்மச்சனியில நடக்கும். மேலும் சனி பகவான் மிகவும் அழுத்தமான கிரகம். மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி. அதனால மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும் பொழுது தலைவலி, பாரம், மன அழுத்தம் அல்லது உங்களுடைய தாயுடன் வாக்குவாதம், மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஜென்மச்சனியில் பெரிதா நோய் பாதிப்பு எதுவும் வந்து விடாது. உங்களுடைய நடவடிக்கைகளில் வரக்கூடிய மாற்றத்தினால் மட்டுமே உங்களுக்கு 90% பிரச்சனைகள் வரும். எனவே 7.5 நாட்டு சனியில, குறிப்பா ஜென்மச்சனியில தப்பிக்க சில வழிகள் உள்ளன. அதற்கான பரிகாரத்தை இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில் கொடுத்திருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நவ கிரகங்கள்ல சனி பகவான் கர்ம காரகன் அழைக்கப்படுகிறார். கர்மா என்றாலே நாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் மற்றும் தீவினைகள். எனவே சனி நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கு ஏற்ப நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தவறாமல் செய்து கிடைக்கக்கூடியவர். இந்த அடிப்படையில சனி பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை, அதாவது 7.5 நாட்டு சனி பலன்கள் தவிர சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. அந்த அமைப்பிலும் பலன்கள் மாறும். பொதுவாக மீனராசிக்காரர்கள் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். ஏன்னா குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இல்லையா? ஸோ அதனால இவர்களுக்கு ஒழுக்கம் மற்றும் நேரம் தவறாமை, எதை செய்தாலும் சரியா செய்யணும், இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல சுக்கிர பகவான் மீனராசியில உச்ச பலம் பெறுவதால் பொதுவாக மீனராசிக்காரர்கள் ஜன வசீகரம் கொண்டவர்களாக இருப்பீங்க. மீனராசிக்காரர்கள் ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள், நல்ல ஆசிரியர்களாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையெல்லாம் இருப்பார்கள். பல கலைகளை தெரிந்து வைத்துக் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள். ஏன்னா குருவுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிங்கிறதுனால மற்றவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய தன்மை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே புத்திசாலிகள், மேதாவிகள் என்றெல்லாம் சொல்லலாம். இவங்களை எந்த பிரச்சனையும் அவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்கொள்ளக்கூடாத ஒரு பாக்கியம் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள். ஆனா மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் அன்பின் அடிப்படையில் தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே ஒழிய தன்னுடைய சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்து மற்றவர்களுக்காக தன்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள். மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடமே பாதகஸ்தானமாகவும் வருவதால் மீனராசிக்கு திருமணம் தாமதமாகவோ அல்லது திருமணத்தில் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத சூழ்நிலையோ, நண்பர்கள் மூலம் பிரச்சனையோ வரக்கூடிய அமைப்பு உண்டு. மீனராசியில பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால குபேரன் மற்றும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு தொடர்புடைய நட்சத்திரங்களாக இருப்பதால் மீனராசிக்காரர்கள் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வருவது உங்களுக்கு செல்வ செழிப்பும் பொருளாதார வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்காரர்கள் தொழில் செய்யும் போது லாப நோக்கம் அதிகம் இல்லாத நிறுவனத்தை நடத்துபவர்கள். ஏற்றுமதி, இறக்குமதி, ஷிப்பிங், சுற்றுலாத்துறை, ஆன்மீகம், கடல் பிரயாணம், அப்புறம் ஜோதிடம். ஏன்னா குரு பகவானின் ஆட்சி பெற்ற வீடுங்கனால ஜோதிடம் நல்லா வரும். இந்த மாதிரியான துறைகள்லாம் மீனராசிக்காரர்கள் நல்லா ஜொலிப்பார்கள். இவர்களுக்கு 7.5 நாட்டு சனி, ஜென்மச்சனி எப்படி பலன் கொடுக்கும்னு பார்க்கலாம். உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும், வாழ்க்கை துணைவருக்குரிய களத்திர ஸ்தானத்தையும், தொழிலுக்குரிய 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். எனவே நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் சற்று தாமதமாக நிறைவேறும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு வந்திருக்கும் ஜென்மச்சனி முடிந்த அளவு வேலைகளை தள்ளி போடும் மனப்பான்மையை கொடுத்து விடுவார். எனவே அடுத்த ஒரு 2.5 வருடங்களுக்கு எதுவுமே நகராத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கான்சியஸா ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை உடனே முடித்தே தீர வேண்டும் என்ற முனைப்புடன் நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயம் நிச்சயமா எதிர்பார்த்த காலத்துக்குள்ள நிறைவடைந்து நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும்.
கடின உழைப்புக்கு சனி எப்பொழுதுமே வழிபடக்கூடியவர். ஆனா மீனராசிக்காரங்க 7.5 நாட்டு சனியை மட்டும் பயப்படாம உங்களுக்கு கோச்சார குரு உங்களுடைய ராசிக்கு சொத்து சுகத்திற்குரிய ஸ்தானமான 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து புதிய சொத்துக்கள் அமைத்து தரக்கூடிய அமைப்பிலும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கார் யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மாணவர்களுக்கு மீனராசி மாணவர்களுக்கு குறிப்பா பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் தன்னுடைய பொறுப்புணர்ந்து படிக்க ஆரம்பிப்பார்கள். வருட கடைசியில மீனராசி மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பா உண்டு. கேம்பஸ் இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்திருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு அவசியம் நல்ல வேலை வாய்ப்புகள் 2025ஆம் வருட 2ஆம் பகுதிக்கு பிறகு ஜூன் மாதத்திற்கு பிறகு அமையும். உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் பலமா இருக்கும் பட்சத்தில் மீனராசி கல்லூரி மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பை முடிக்கும் பொழுதே வேலையுடன் நீங்க காலேஜ் விட்டு வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்தமா தொழில் செய்பவர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு பிறகு நிகழும் குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு தொழிலில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். தொழில புதிய முதலீடுகள் செய்வீங்க. அதே சமயத்துல குரு மற்றும் கேது பகவானுடைய தொடர்பு 2025 ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு இருப்பதால் சிலருக்கு பண இழப்புகள் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது கண்டங்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரும். இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவிலே இருக்கும். அரசியல் அரசு துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சனி பெயர்ச்சியில் பதவி உயர்வுகள் சற்று தாமதமாகலாம். சனி பெயர்ச்சிக்கு பிறகு நிகழும் குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு பெரிய பதவிகளுக்கு பதிலாக சிறிய பதவி உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி போன்ற துறைகளில் ஈடுபட நினைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. எனவே உங்களுடைய முதலீடுகளை முடிந்த அளவு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இழக்க வேண்டாம். முதலீடு செய்யும் அளவிற்கு பணம் வைத்திருக்கும் மீனராசி அன்பர்கள் முடிந்த அளவு பணத்தை பாதுகாப்பான முதலீடான பேங்க் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் போன்ற விஷயங்கள்ல முதலீடு செய்து பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டோம். வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட தூர வெளிநாட்டு பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் சனி பயிற்சியில் உருவாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு குறிப்பா மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு நீண்ட தூர பயணம் வெளிநாட்டு பயணம் போன்ற வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும். கம்பெனியிலேயே டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்காது அல்லது வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். மீனராசிக்காரர்கள் 2025-26ஆம் ஆண்டுகளில் பெரிய அளவில் பலனை எதிர்பார்க்காமல் உங்களுடைய நியாயமான உழைப்பை கொடுக்கும் பட்சத்தில் 2027ஆம் வருடங்களில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் இருந்து கொண்டே சைடு பிசினஸ் செய்ய நினைக்கும் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம். வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வேலை செய்யும் மீனராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு நகரக்கூடிய ராகு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்கள் அதற்கான விசாவிற்கான அப்ளிகேஷன் போட நினைக்கும் மீனராசிக்காரர்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். திருமணம் என்ற அமைப்பில் மீனராசி அன்பர்களுக்கு 2025-26ஆம் வருடம் சற்று மந்தமான வருடமாகவே உள்ளது. மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லக்னம் தனுசு ரிஷபம் துலாம் போன்ற ராசிகளாக அமையும் பட்சத்துல திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது. மீனராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் முதலீடு ஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் தொடர்பில் வந்து வருமான ஸ்தானத்தையும் பார்ப்பதால் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்து முன்னேறுவது நல்லது. ராகு மற்றும் குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு தொடர்பில் வருவதால் ராகு சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் சாஃப்ட்வேர் குரு சம்பந்தப்பட்ட டீச்சிங் தங்கம் பேங்கிங் போன்ற துறைகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தரும். குறிப்பா மீனராசி அன்பர்கள் ஆன்லைனில் உங்களுடைய தொழிலை தொடங்க நினைத்தால் தாராளமாக தொடங்கலாம். உதாரணத்திற்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுடைய பொருட்களை விற்க இ-காமர்ஸ் வெப்சைட் மூலம் வியாபாரத்தை தொடங்குதல் ஆன்லைன் கோச்சிங் டியூஷன் எடுத்தல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மீனராசி மீன லக்ன அன்பர்களின் குழந்தைகள் என்ற அமைப்பில் உங்களுடைய குழந்தைகளின் சுகஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை அமைவது மிகச்சிறப்பு. அதாவது குருவின் பார்வை காரணமாக உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும்.
நல்ல மதிப்பெண்கள் வாங்கி உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தரும் அமைப்பை உங்களுடைய குழந்தைகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சேமிப்பு முதலீடு என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய 1.5 வருடங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஏனெனில் நீங்கள் புதிய தொழில் முதலீடு செய்யும் பட்சத்துல பணத்தை விரயம் செய்யும் அமைப்புல தான் நீங்க இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் குறையும். முன்பே சொன்னது போல் மீனராசி அன்பர்களுக்கு புதிய வீடு அமைவதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய சொத்து ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் சனி பயிற்சிக்கு பிறகு ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய வீடு புதிய கார் வாங்குவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். பழைய வீடு பழைய கார் வாங்குவதை உங்களுக்கு நல்ல டீல் வந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க தவிர்த்து விடுவது நல்லது. சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் கேது சஞ்சாரம் செய்ய போகிறார். இதனால் உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லை குறையும். அதே சமயத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்கவும் கூடாது. உதாரணத்திற்கு சொத்து அமையும் பாக்கியம் உள்ளதால் உங்களுக்கு வீட்டு கடன் வாங்கலாம், அது நல்ல கடன். அதே சமயத்துல பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன் போன்ற விஷயங்கள் நீங்க வாங்கி செலவு செய்யும் பொழுது 6ஆம் இடமான கடன் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது அதை உங்களை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு நீண்ட காலத்திற்கு கடனில் மாட்டிவிடும் அபாயம் உள்ளது. ஆரோக்கியம் என்ற அமைப்பில் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது சர்ஜரி போன்ற விஷயங்கள் செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தால் அதை செய்வதற்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு தாராளமா செய்யலாம். பரிகாரம் என்ற அமைப்புல மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்க இருப்பதால் பரிகாரமாக மீனராசிக்காரர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல உச்சந்தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து குளிப்பதும், அல்லது பெண்கள் வெள்ளிக்கிழமையில நல்லெண்ணெய் வைத்து குளிப்பதும். ஏன்னா ஜென்ம சனினாவே தலைமேல் செல்லக்கூடிய சனி, எனவே தலைக்கு நல்லெண்ணெய். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, இதெல்லாமே உங்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுதலை அளிக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் வாரம் தவறாமல் சனி பகவானுக்கு எள் தீபம், நல்லெண்ணெய் தீபம் இட்டு வழிபாடு செய்வதும் ஜென்ம சனியின் தாக்கங்களை குறைக்கும். குறிப்பா 8 தீபம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். குடிசை பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு, முதியோர்களுக்கு போர்வை தானம் தருவது, புதிதாக திருமணம் செய்த ஏழை தம்பதிகளுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு கட்டில் மெத்தை வாங்கி கொடுப்பது, அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் படுக்க கட்டில் வாங்கி தருவது போன்ற விஷயங்களும், சித்தி விநாயகர் வழிபாடு செய்வதும், ராகு கேதுக்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு, கடன் எதிரி தொல்லை, வேலையில் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு தொந்தரவுகளை குறைக்க உதவும். மீனராசி நேயர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.